6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற பயிற்சி 1.6 தான் வந்து பார்க்க போகிறோம். பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுச்சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் ஆகும். இது 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது எனில் அக்கடவுச்சொல்லை கண்டறிக. இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய 5 இலக்க என்ன சொல்கிறாங்க. மிகப்பெரியனா இருக்கிறதுல பெரிய நம்பர் வந்து என்னது 8, அதுக்கு அடுத்த நம்பர் 7, அதுக்கு அடுத்தது 5, 4, 3. ஓகேவா. இப்போ வந்து மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றை எண் அப்படின்னாக்க கடைசியில் 1, 3, 5, 7, 9 முடியணும். அப்போ ஒற்றை எண்ணுங்கிறது இது. இப்போ ஆன்சர் வந்து 87,543. செகண்ட் சம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4 மாநிலங்களின் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையின்படி அம்மாநிலங்களை ஏறு மற்றும் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு ஏறு வரிசை, அடுத்து இறங்கு வரிசை, இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இருக்கிறதுலே சின்ன மொத்தம் வந்து எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 2, 4, 6, 8 நம்பர். 2, 4, 6, 8, 2, 4, 6, 8, 2, 4, 6, 8 எல்லாத்துலேயுமே அது 8 நம்பர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற நம்பர் இருக்கிறதுல சின்ன நம்பர் வந்து இதுதான். அப்போ இதை 1ன்னு போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து இங்கே 7, இங்கேயும் 7ன்னு இருக்குது. அப்புறம் அதுக்கும் பக்கத்தில் இருக்க நம்பர் பார்க்கணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அடுத்த நம்பர் பார்த்தோன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ சின்ன நம்பர் வந்து 1 தான். இதுக்கு அடுத்த சின்ன நம்பர் இது. அடுத்தது வந்து இது, அடுத்தது இது 4th. இப்போ எழுதலாமா? ஏறு வரிசைப்படி எழுதுகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன நம்பர் 68, 54, 84, 37. இது வந்து என்னது? ராஜஸ்தான். ஓகேவா. அடுத்தது இப்படி போடணும். இதை விட இது பெரிய நம்பர் தானே. இப்போ செகண்ட் நம்பர் வந்து 7, 2, 1, 4, 7, 0, 3, 0. அடுத்தது வந்து மூணாவது நம்பர் 7, 2, 6, 2, 6, 8, 0, 9. அடுத்தது 91, 27, 61, 15. அடுத்த இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரணும். அப்போ பெரிய நம்பர் வந்து 91, 27, 61, 15. இது தானே பெரிய நம்பர். அப்போ இந்த சைடு பார்த்து இப்படி போடணும். அடுத்த செகண்டு 72, 62, 68, 0, 9. அடுத்து 72, 14, 70, 30. அடுத்தது ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் 68, 54, 84, 37. இது வந்து ராஜஸ்தான். செகண்ட் வந்து தமிழ்நாடு. தேர்ட் வந்து மத்திய பிரதேசம். 4th மேற்கு வங்காளம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, ராஜஸ்தான். அடுத்தது பின்வரும் அட்டவணையை உற்று நோக்கு. கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதில் வந்து ஆண்டு கொடுத்துருக்காங்க, புலிகளின் எண்ணிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து 2011 இருந்த புலிகள் எண்ணிக்கை. 2011 வந்து எத்தனை புலி? 1706. இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும். 2011 புலிகளின் எண்ணிக்கை புலிகளின் எண்ணிக்கை 1706. செகண்ட் கொஸ்டின் 1990 விட 2008 எத்தனை புலிகள் குறைந்துள்ளன? 1990 வந்து 3500 வந்து இருக்குது. அடுத்து 2008 1400 என்ன கேட்டிருக்காங்க? 1900 விட 2008 எத்தனை புலிகள் வந்து குறைந்துள்ளன? அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். 2 0, 5ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 2100. 2011 மற்றும் 2014க்கும் இடையே உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா? 2011 வந்து 1706. 2014 வந்து 2226.
ஓகேவா. இடையே உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அதிகரித்துள்ளது. ஓகேவா. இப்போ வந்து இதை எழுதணும். 2011 மற்றும் 2014 ஆண்டுகளுக்கு இடையே புள்ளிகளின் எண்ணிக்கை இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 520ன்னு கிடைக்கும். இப்போ 520 அதிகரித்துள்ளது. அடுத்தது 4th சம். முல்லைக்கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தாள். அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பரும் எத்தனை ஆப்பிள்களை பெற்றிருப்பார்? ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது எழுதிடலாம். ஆப்பிள் பைகளின் எண்ணிக்கை ஆப்பிள் பைகளின் எண்ணிக்கை வந்து மொத்தம் 25 பை வந்துருக்கு. அடுத்தது ஒவ்வொரு பையிலும் உள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு பையிலும் உள்ள ஆப்பிள்களின் எண்ணிக்கை ஆப்பிள்களின் எண்ணிக்கை இந்த மொத்தம் 25 பையில் ஒவ்வொரு பையிலையும் 9 ஆப்பிள் இருக்குது. அடுத்தது மொத்த ஆப்பிள்கள் வந்து இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். 25 × 9 = I9 45 5 பேலன்ஸ் 4 E9 18 22. ஓகேவா. 225 மொத்தம் வந்து 225 ஆப்பிள் இருக்குது. அடுத்தது அவளுடைய 6 நண்பர்களுக்கு வந்து கொடுக்குறாளாம். அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பருக்கும் கிடைக்கக்கூடிய ஆப்பிள்கள் இது மாதிரி எழுதிட்டு = 225 / 6. ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் வந்து வகுக்கணும். 225 / 6. இப்போ வந்து 22 எத்தனை 6 இருக்குது? 1 6 6 12 3 18. ஓகேவா. 3 18. பேலன்ஸ் வந்து 4 45. 45 எத்தனை 6 இருக்குது? 5 30 6 36 7 42. பேலன்ஸ் வந்து 3. ஓகேவா. இப்போ வந்து என்னன்னா இதுலேருந்து இதை டிவைட் பண்ண ஆன்சர் வந்து 37 கிடைக்கிது. இப்போ அடுத்தது 6 நண்பர்களில் ஒவ்வொருவரும் 37 ஆப்பிள்கள் வந்து பெற்றிருப்பார். therefore 6 நண்பர்களில் ஒவ்வொருவரும் 37 ஆப்பிள்கள் பெற்றிருப்பார். ஓகேவா. அடுத்தது வந்து மீதம் இருக்கும் ஆப்பிள்கள் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா. மீதம் இருக்க வாய்ப்புண்டா? உண்டெனில் எத்தனை அப்படின்னா மீதம் இருக்கும் ஆப்பிள்கள் இங்கே வந்து மீதம் வந்து எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ மீதம் இருக்கும் ஆப்பிள்கள் வந்து 3.
அடுத்தது ஒரு கோழி பண்ணையிலிருந்து 15,472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 அட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்குகள் தேவைப்படும்? ஓகேவா? மொத்த முட்டைகள் வந்து எவ்வளோ? மொத்த முட்டைகள் வந்து 15,472. அடுத்தது ஒரு அடுக்கு அட்டையில் அடுக்கப்படும் முட்டைகள். ஒரு அடுக்கு அட்டையில் வைக்கப்படும் முட்டைகள். வைக்கப்படும் ஒவ்வொரு அடுக்குலையும் வந்து 30 வைக்கிறாங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து தேவைப்படும்? தேவைப்படும் அடுக்கு அட்டைகள் வந்து இதுலேருந்து இதை வந்து டிவைட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். 15,472 டிவைடு 30. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து டிவைட் பண்ணுவோம். 15,472 டிவைடு 30. ஓகேவா? இப்போ வந்து 30 இருக்கா? 3 நம்பர் எடுத்துக்கலாம். 154 வந்து எத்தனை 30 இருக்குது? 15 150. பேலன்ஸு 4. இந்த 7 வந்து கீழே இருக்கிறோம். 47 எத்தனை 30 இருக்குது? ஒரு 30 தான் இருக்குது. ஒரு 30. பேலன்ஸ் வந்து 17. இந்த 2 கீழே இருக்கிறோம். 172 வந்து அதே தான். 15 இந்த 0. இப்போ வந்து இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 22. ஓகேவா? இப்போ வந்து மொத்தம் 515 வந்து நம்ம அடிக்கிடலாம். 515 அடுக்கு அட்டைகளில் வந்து அடிக்கலாம். மீதம் இருக்கிற அந்த 22 முட்டைகளை வந்து இன்னொரு அடுக்கு அட்டையில் வந்து அடுக்கணும். +1. ஓகேவா? மீதம் இருக்கிற இந்த 22 முட்டைகளை வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு அடுக்கு அட்டையில் வந்து அடுக்கிறோம். அப்போ தான் 515 + 1 = 516. இப்போ தேவைப்படும் அடுக்கு அட்டைகள் வந்து = 516. அடுத்தது மேற்சிந்தனை கணக்குகள். அட்டவணையை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் வந்து விண்மீன் பெயர் கொடுத்துருக்காங்க. அதோட விட்டம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்தியம்ங்கிறது இங்கே 3rd இருக்குது. அகத்தியம்ங்கிறது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா? இதை வந்து இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திய முறை. இந்திய முறையில் எழுதணும் அப்படின்னாக்கா அகத்தியம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி இங்கே ஒரு கமா, அதே மாதிரி இங்கே 2 தள்ளி இங்கே ஒரு கமா, அடுத்த 2 தள்ளி இங்கே ஒரு கமான்னு எழுதுவோமா? இப்போ இந்திய முறையில் எழுதணுன்னா 2,59,900. அடுத்தது வந்து பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறைனாக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, அடுத்த 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா, இப்படி தானே வைப்போம். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 25 மில்லியன் 900 1,900
ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்திய முறையில் பார்த்தோம் அப்படின்னா 2,59,41,41,900. பன்னாட்டு முறையில் 25,941,900. ஓகேவா? அடுத்தது வந்து செகண்ட் சம். சிரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5 மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் எழுதுக. இது வந்து சிரியஸ் விண்மீனோட வந்து விட்டம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து இங்கே இருக்குது. அந்த 5ங்கிறத இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை 0 சேர்க்கணுன்னா 1 2 3 4 5 0 சேர்த்து ஃபஸ்ட்டு நம்பரை எழுதிக்கணும். அடுத்த 5 வந்து 3வது இடத்துல இருக்கான். இப்போ அந்த 5 வந்து இங்கே நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் எத்தனை 0 1 2 3 4 0 சேர்க்கணும். அடுத்தது 3வது வந்து 500ன்னு இருக்குது. அந்த 500ங்கிறத அப்படியே இங்கே போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா அடுத்தது 0 இருக்கிறதுனால அது அப்படியே இங்கே போட்டிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 0 0 இங்கே 5 இங்கே 0 இங்கே 5 இங்கே 5 இந்த மாதிரி வந்து ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்பரை மட்டும் எடுத்து எழுதிட்டு இதை வந்து இந்திய முறையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்திய முறைனா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி ஒரு காமா, அடுத்த 2 டிஜிட் தள்ளி ஒரு காமா வைக்கணும். அவ்வளோதான். அடுத்தது 864,730,000 என்பதை இந்திய முறையில் எழுதுக. இது வந்து இப்போ பன்னாட்டு முறையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை இந்திய முறையில் மாற்றணுன்னா 86,40,0730,000 வந்து ஆன்சர் வரும். அடுத்தது சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதுக. இது வந்து சுவாதி விண்மீனோட விட்டம். இது வந்து பன்னாட்டு முறையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பன்னாட்டு முறைனா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தள்ளி ஒரு காமா, அடுத்த 3 டிஜிட் தள்ளி காமா, அடுத்த 3 3 அப்படி தானே வரும். இப்போ வந்து இதை எப்படி எழுதலான்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கு உள்ளது 19 மில்லியன். இப்போ 1 10 100 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் அப்படின்னு வருமா? இப்போ வந்து இது வந்து 19 மில்லியன், அடுத்தது 888,800. ஃபஸ்ட்டு இது வந்து கம்மா வச்சாதான் வந்து ஈஸியாக அதை வந்து எழுத முடியும். அடுத்தது அகத்திய மற்றும் சுவாதி விண்மீன்களின் விட்டங்களின் வேறுபாட்டை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. இது வந்து அகத்திய விண்மீனோட விட்டம், இது வந்து சுவாதி விண்மீனோட விட்டம். இதோட விட்டங்கள் வேறுபாடுகள் அப்படின்னாக்க இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சர் வந்து இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 25 94 19 0 0. அடுத்தது 19 8 8 8 8 0 0. இப்போ வந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 0ல் 0 போயிடுச்சுன்னா 0, 0ல் 0 போனால் 0. அடுத்தது 9ல் 8 போனால் 1, அடுத்தது 1ல் 8 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கினா 11. ஓகேவா? 11ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. அடுத்து இந்த இடத்துல 3 இருக்குது, 3ல் 8 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கினோன்னா 13. 13ல் 8 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 5. இந்த இடம் வந்து 8ன்னு இருக்கான், 8ல் 8 போயிடுச்சுன்னா 0. அடுத்தது வந்து 5ல் 9 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கினோன்னா இங்கே 15 ஆயிரும். 15ல் 9 போச்சுன்னா 6. இப்போ இந்த மாதிரி ஆன்சர் வருதான். இதை வந்து இந்திய முறையிலையும் பன்னாட்டு முறையிலையும் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திய முறை. இந்திய முறையில் வந்து இதை எழுதணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஆன்சர் எழுதிடலாம். 60 53 100. இப்போ இந்திய முறையில் இந்த நம்பர் வச்சு காமா வைக்கணும். இந்திய முறையில் வச்சோம் அப்படின்னாக்கா 3 டிஜிட் தள்ளி ஒரு காமா, அடுத்த 2 டிஜிட் தள்ளி ஒரு காமா வைக்கணுமா? இப்போ இது வந்து எழுதணுன்னா 60 லட்சத்து 53,100. அடுத்தது வந்து பன்னாட்டு முறை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து எழுதிக்கணும். 60 53 100. பன்னாட்டு முறையில் 3 3 டிஜிட்டில் வந்து கம்மா வைக்கணும். ஃபஸ்ட்டு 3 அடுத்த 3. இப்போ இதை எழுதணுன்னா 6 மில்லியன் 53,53,000
3100. அடுத்தது வந்து 7th கொஸ்டின். அன்பு அறிவுச்செல்வியிடம் ஓர் 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணை நினைவில் கொள்ளுமாறு கூறினான். மேலும் பின்வரும் குறிப்புகளை கோருகிறான். 1000வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 5ஐ விட குறைவு, 100வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 6ஐ விட குறைவு, 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 8. அறிவுச்செல்வி கூறிய விடை என்னவாக இருக்கும்? அவள் ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளை கூறுவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அன்பு அறிவுச்செல்வியிடம் ஒரு 5 இலக்க ஒற்றைப்படை எண், 5 இலக்கம்னா ஃபஸ்ட்டு அதுக்கானதை போட்டுக்கலாம். 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ வந்து 5 இலக்க ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டில் வர நம்பர் வந்து ஒன்று 1ஆ இருக்கலாம், அப்படி 3ஆ இருக்கலாம், இல்லைன்னா 5ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், 9ஆ இருக்கலாம். இந்த 5 நம்பரில் எது வேணாலும் இருக்கலாம். அடுத்தது 1000வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 5ஐ விட குறைவு. 1000வது இடமதிப்பில் உள்ள இலக்கம்னா 1 10 100 1000. 1000ங்கிறது இங்கே வருது. இங்கே வர நம்பர் வந்து 5ஐ விட குறைவாக இருக்கணுமா. அப்போது 4 3 2 1 இந்த 4 நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அடுத்து 100வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 6ஐ விட குறைவு. 1 10 100. 100வது இடம் வந்து இது. இதில் வர நம்பர் வந்து 6ஐ விட குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 4 3 2 1. அடுத்தது 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் 8. 1 10. 10வது இடங்கிறது இது. இந்த இடத்துல வர இலக்கம் வந்து என்ன நம்பர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, 8. இப்போ முன்னாடி மட்டும் நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நம்பரை வந்து இதுலேருந்து நம்ம எந்த நம்பர் வேணாலும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம 5ன்னு போட்டோன்னா 5 4 5 8 9 இந்த நம்பரே வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி வந்து இப்போ 3 3 1 2 8 3 அந்த மாதிரி நம்பர் நம்மளாம் வந்து எது வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 4 5 8 1. அடுத்தது 8th சம். ஒரு அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தம் உள்ள 7689 நாற்காலிகளை வரிசைக்கு 90 நாற்காலிகள் வீதம் போடப்படுகிறது எனில் எத்தனை வரிசைகளில் இருக்கும், எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மொத்த நாற்காலிகள். மொத்த நாற்காலிகள் வந்து எத்தனை இருக்குது? 7689. அடுத்தது ஒரு வரிசையில் உள்ள நாற்காலிகளின் எண்ணிக்கை. நாற்காலிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை? 90. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எத்தனை வரிசைகளில் இருக்கும், எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். 7689 டிவைடு 90. 7689 டிவைடு 90. இப்போ வந்து 90 விட 76 வந்து சின்ன நம்பரு, அதனால் 3 நம்பராக எடுத்துக்கிறோம். 3 நம்பரில் 768 வந்து எத்தனை 90 இருக்குது? 8 90 இருக்குது. 8 9 72 இந்த 0. அடுத்தது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 4 8ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 9 வந்து கீழே இறக்கிக்கிறோம். இது வந்து இப்போ 489 எத்தனை 90 இருக்குது? 9 45. அதுக்கப்புறம் இந்த 0. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 39. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆன்சர்னா, ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு 7650 நாற்காலிகளை இங்கே மேலே வந்து என்ன நம்பர் வந்திருக்கோ அது ஆன்சர். 85 வரிசையில் போடலாம்.
செகண்ட் கொஸ்டின் எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும்னா இங்கே கீழே நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ இதுதான் வந்து மீதி. இப்போ மீதம் 39 நாற்காலிகள் இருக்கும். அடுத்தது 9. 7 இலக்க எண் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 7 இலக்க எண்ணை வந்து லட்சம் மற்றும் 10 லட்சத்துக்கு முழுமையாக்குக, அம்மதிப்புகள் சமமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் வந்து இங்கே வருது. இப்போ இந்த நம்பரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்குறோம். இது வந்து 5 விட பெரிய நம்பராக இருக்கனால முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே 1 ஆட் பண்ணால் 10ன்னு வருதா, அந்த 10ங்கிறத வந்து 1 வந்து இங்கே சேர்த்துக்கிறோம். அப்போ இந்த இடம் வந்து 3 ஆகிடுமா. அடுத்தது வந்து 0. அடுத்தது இது எல்லாத்துக்குமே வந்து 0 சேர்த்து எழுத வேண்டியதுதான். அடுத்தது 10 லட்சத்துக்கு முழுமையாக்குக. ஃபஸ்ட்டு லட்சம் வந்து இங்கே பண்ணியாச்சு. அடுத்து 10 லட்சம். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்குறோம். இது வந்து 9 வந்து 5 விட பெரிய நம்பராக இருக்குது. அப்போ முன்னாடி இருக்கிற நம்பரோட 1 கூட்டிக்கணுமா. அப்போ இந்த இடம் 3 ஆகிடும். 3. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ ரெண்டுமே வந்து சேம் ஆன்சர் தான். இப்போ வந்து எப்படி எழுதணும்னா, ஆம் இரண்டும் சமமானது. என்ன ஆன்சரு? 30 லட்சம். அடுத்தது செய்தித்தாள் மற்றும் இதழ்களிலிருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இலக்க எண்களை கண்டுபிடித்து 10,000க்கு முழுமையாக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1, 4, 2, 7, 6 எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும், 10,000க்கு வந்து முழுமையாக்கணும். 1, 10, 100, 1000, 10,000. 10,000ங்கிறது இங்கே வருதா. இப்போ அதுக்கும் பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்குறோம். இது வந்து 5 விட சின்ன நம்பராக இருக்குது. அப்போ என்ன நம்பர் இருக்கோ, முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 1, 2, 3, 4, 0 சேர்த்து எழுதணும். 1, 2, 3, 4, 0. இப்போ வேறு எக்ஸாம்பிள் வந்து 1, 8, 6, 9, 4, 5. இந்த நம்பரை வந்து 10,000க்கு முழுமையாக்கணும்னா 1, 10, 100, 1000, 10,000 வந்து இங்கே வருது. இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை பார்க்குறோம். இது வந்து 5 விட பெரிய நம்பராக இருக்குது. அதனால முன்னாடி இருக்க நம்பரோட 1 வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 1, 9 போட்டுட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 0. 1, 2, 3, 4, 0 சேர்த்து எழுதணும். Thank you.